போக வேண்டும். ஆடி பாடி சந்தோஷமா விளையாட அப்படிங்கிற ஆசையோடு ஓடோடி வந்தாலும் சின்ன பொண்ணு வருவார் பார்த்தேன். அவர் தெக்கின்னு பார்த்து தூரமா போயிட்டாங்க. என்ன பெண் சொல்றீங்க? ஏங்க ஏன் நீங்க நினைக்கிறதுதான் தப்பு. நான் சொல்றது சாப்பிட்டோம்ல அந்த வீட்டுக்கு அந்த புறம் தூரம். ஐயோ அதான் சொன்னேன். அப்ப வந்து விஷயத்த சொல்லியிருக்காங்க, கண்ணு கருத்துமா காட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு. ஊர்ல உள்ள நாய் ஏன் விரட்டும்? பார்த்தா அப்படியே சன்னாய் உட்காந்துருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்பா வந்து என்னத்தை காட்டிட்டு போய் சொன்னாரு, அவங்க திறமையை காட்டிக்கிட்டு காட்டுக்கு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் வந்தாச்சு, சின்ன பொண்ணு வருவா, அம்மா வருவாங்க, 3 பேரும் சேர்ந்து கண்ணு கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஒருத்தர நான் மனசார நினைச்சுட்டு இருக்கேன். யார் தெரியுமா? அந்த ஒருத்தவர் யார் தெரியுமா? பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் இப்படி சொல்றதவே நீங்க போய் நீங்க 4 பேர் சேர்ந்து ஒரு 40 பேர்கிட்ட சொல்லிங்கன்னா அவங்க 400 பேர்கிட்ட சொல்லி 400 பேர் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சரி, யூடியூப் ஓடி இருக்காது, உலகம் பூரா சொல்லிடுறோம், எல்லா பக்கமும் தெரிஞ்சு போயிடும். அதனால மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கல, அவரை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியுமா? மனசுக்குள்ள மாயம் என்ன, மாயம் செஞ்ச காயம் என்ன, மனசுக்குள்ள மாயம் என்ன, மாயம் செஞ்ச காயம் என்ன, காயமும் கட்டுப்பட்டு காவியமானது சொன்னா
காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் ஒரு சின்ன ஆசை, அவளை காணும். அதனாலதான் சிந்தாமணி குயிலே மனக்கு போது செந்தாழ பூவனே வாடி கலையரசி. அதடா இவளுக்கெல்லாம் வெக்கம் வருது. வெக்கம் வந்துருச்சா? வெக்கம்
மாமா என்ன பண்ணி என்ன புண்ணியம் இந்த பொம்பளை அறையில ஏன் அப்படி ஏய் ஓ இத பார்த்த உடனே ஹலோ ஸ்ரீ கருப்பு சுவாமி ரிலாக்ஸ் ஆர் வெளிச்சம் பி கார்த்தி ராஜா சாரதி ராஜா பி மனோஜ் மாமாக்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆளையே சமாளிக்க முடியும், இத்தனை பேருக்கு சமாளிச்சிருவியா? சமாளிச்சிருவேன் மாமா. நல்ல டிக்கிக்குள்ள போடு. அதே மாதிரி எல்லாமே மாமே கொடுத்து எதா இருந்தாலும் உள்ள சொருகிறது. என்ன பண்ணி என்ன புண்ணியம்? ஆமா என்ன பிறந்து என்ன அழக என்னத்த அழக கண்டேன். இந்த பொம்பளை ஆளுகளை ஏன் அப்படி ஒரே புருஷன் இத்தனை வருஷமா வாழ்றாங்கன்னே தெரியல. நான் ஒரு நாள் எப்படி மாசத்துக்கு 35 வருஷம் வைப்பேன். நான் என்ன சொல்றீங்க? என்னங்க ஆத்து என்னங்க அழகு கண்டோம். மனசனை பிறந்து எல்லாருமே அனுபவிக்கிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் பாருங்களேன் என்னை 5 பேர் கெடுத்துட்டாங்க. நானும் சும்மா இருந்தேன். 5 பேருக்கு தூக்கிட்டு போய் கெடுத்தே விட்டாங்க. தூக்கிட்டு போய் கெடுத்த நான் சும்மா விட்டேன்னா 5 பேர்த்தையும் காசு வாங்கிட்டு தானே விட்டேன் நான். அப்புறம் நீங்க வேற 5 பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க, காசு வாங்கிட்டு விட்டேன். ஆனா அதுல ஒரு தூய்மை குடிக்கணும். என்ன சொல்றேன்றீங்க? காசு கொடுக்காம உள்பாவடை தூக்கிட்டு ஓடிக்காமம்மா. உள்பாவடை தூக்கி ஏன்டா உள்பாவடை தூக்கிட்டு ஓடுறேன்றேன். ஒரு பக்கம் மூட்டிட்டு நம்ம ரேஷன் கடையில பச்சரிசி வாங்கிட்டாயா அந்த ரவியன் பாவடையில கிழக என்ன பண்றது? பொம்பளையா பிறந்து ஆத்த கண்டனா அழகர கண்டனா என் மண்டை அழகு என் தொண்டை அழகு என் புடவ அழகு. நான் கூட எனக்கு பின்னாடி இந்த ஆளுத பூத மாநில வந்து லவக்கணும் காயுதா உங்களை இழைச்சா என்ன பண்ணுவானா துணியை குடிக்கவே சரத்து நோனி அத்து பொருடாய் என்ன போயாக்கிட்டு நீ என்னத்த பண்ண? அன்னைக்கு வந்த தாளக்காரி எப்படி அடிச்சாரு தெரியுமா? தூக்கி லவக்கலவன்னு தூக்கி அடிச்சாரு. அன்னைக்கு அப்படித்தான் மாமா ஒண்ணுக்கு இருக்கலான்னு பின்னாடி போனேன் மாமா. 5 பேர் கிதிச்சு அதை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. 2 பேர் காலை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி வாய் இருக்க கத்தினாலும் ஊரை கூட்டிடுவோம், என் மானத்தை எப்படியா காப்பாத்தன்னு சொல்லிட்டு கத்துனேன் மாமா. வாயில துணியை வச்சு அமைக்கிட்டாங்க. துணியை வச்சு அமைக்கிட்டேன் மாமா. துணியை வச்சு அமுக்கினாலும் பரவாயில்ல. சண்டான பாவி அவன் ஒரு பழைய ஒரு துணியை வச்சு அமுக்க கண்டான். அவன் போட்டிருந்த சட்டியை கலட்டி அமைக்கிட்டான் மாமா. வீச்சம் எடுத்துருச்சு. சரித்தான் தூக்கிட்டு போய் மட்டமெல்லாக்க போட்டு சாக்கிட்டு பிடிச்சாங்க. தூமி ஏமாந்து போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஜெராக்ஸ் தானே, என்ன வந்தாலும் மேலே சரியில்லைன்னு சொல்லிட்டு பாவாடை உருவுனாங்கல்ல பரட்டுன்னு வரத்தை குடிச்சு செத்தே போனாங்க. ஏன்னா அவன் டவுசருக்குள்ள கிடக்குறது எல்லாம் ஏட்டை கிடக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்காங்க. என்ன பண்றது? மனுஷனா பிறந்து இல்லாம மாமா வெத்தலை போடுறீங்களா? வெத்தலை போட்டுட்டு அந்த நாக்கு சேவை வைக்கணுமா? நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேன். யாருக்கு வாக்கப்பட்டேன்றீங்க? கறிக்கடைக்காரருக்கு வாக்கப்பட்டேன். கறிக்கடைக்காரர் நல்லா பார்த்துக்குவாரு. 2 டெய்லி சோரொட்டியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணேன். ஆனா என்ன சண்டாளப்பாவி அப்படியா பண்ணேன். 15 ரூம்குள்ள போறேன். இந்த தண்டில ஒரு வட்ட சைஸ்ல கறிக்கட்டையை போட்டு கொழுப்பை போட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பாலிச்சம் வச்சுட்டு கேட்கிறேன். வேற ஒண்ணும் முன்னாடி நாளைக்கு ஒரு காது ஊத்து 25 உருப்படி ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அந்த கடாயை கூட உரிச்சு போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண முடியும். சரி என்னமோ பண்ணி தொலைடான்னு சொல்லிட்டு பாலிச்சம் வச்சுட்டு அசந்து படுத்துட்டேன் மாமா. ராத்திரி 1 மணி இருக்கு மாமா. எம்புட்டு வேதனை போட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிரிக்கிறேனா அழுகிறேன் பாபா. ராத்திரி 1 மணிக்கு மாமா என்னை ஒட்டு துணி இல்லாம மொட்டை முட்டிய தொங்க விட்டுருக்கா மாமா தலையில. ஆமா மாமா முட்டிய குடிக்கிற மாதிரி எனக்கு தலையில ஒட்டு துணி இல்லாம மொட்டை முட்டிய தொங்க போட்டிருக்கா மாமா. என்னடா பண்ணிருக்கேன்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்லடி, 25 உருப்படியில 1 உருப்படி அத்துட்டு போயிடுச்சு. அதனாலதான் நீ ஓஞ்சவரட்டி எடுக்கணும்.
என் சோறுட்டி எடுத்தாலும் எடுத்து போய் சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுவிட்டு ஒரே ஓட்டம் ஓடியாந்துட்டேன் மாமா. ஓடியாந்து மைக் செட்டுக்காருக்கு வாங்கப்பட்டேன். மைக் செட்டுக்காருக்கு அவர் தான் நல்லா சொருவாரு, கேபிளுங்க நல்லா எடுத்து மாட்டுவாரு, வயர என் நல்லா திருகுவாரு, ஆம்பிளிப்பாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணினேன். அவரு சூப்பரா நல்லா எத்தனையோ வீட்டுக்கெல்லாம் சீரியல் போட்டிருக்காரு, லைட் கட்டியிருக்காரு. ஆனா அவர் கல்யாணத்துக்கு எப்படி பண்ணியிருந்தான்றீங்க, வாழை மரம் கூட ஒரிஜினல் வாழை மரம் கிடையாது, அதுலயும் சீரியல். வாழை மரம் கூட சீரியல், பந்தல் அவரே போட்டாரு, மைக் செட்டு எல்லாமே அவரே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரூம்குள்ள போறேன், கட்டுல சுத்தி சீரியலா தொங்க விட்டுருக்காரு, மல்லிகைப்பூ சீரியல். மல்லிகைப்பூ அவர் தொழில் அவர் காமிச்சு நான் கேட்கறேன் ஏன் அப்படின்னு கேட்கறேன். மல்லிகைப்பூ ரேட்டு ஏறி போச்சுடி, சீரியல்லாம் ஓசியில போட்டுடலாம்ல, நம்மகிட்ட தான் இருக்குண்ட. ஆமா சும்மாவா பேச சொல்றது கேளு மாமா, என்ன நடந்துச்சுன்னு முந்திரி நினைச்சுக்கோ. என் வேதனையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீரியலை சுத்தி தொங்க விட்டுருந்தாரு. சரி என்னமோ ஒரு மைக் செட்டு அந்த மாதிரி அவர் காரணத்தினால சீரியலை தூக்கி தொங்க விட்டுருக்காரு. பரவாயில்ல என்னமோ பண்ணட்டுன்னு சொல்லிட்டு இங்க திரும்பி பாக்குறேன், 4 அடியில 4 மூளைக்கு 4 ஸ்பீக்கர் வச்சிருக்காரு. பெரிய ஸ்பீக்கர் தான் வச்சுட்டு, வீடு வேற கூரை வீடு, மேல 4 கொலா வேற கட்டிருக்கா, அண்ணாந்து பக்கம் 4 கொலா வேற கட்டி இருந்தாரு. சரி இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ண நியாயம் தான். ஒரு ஒலி மைக் செட் வச்சிருக்கோம், அவன் கொண்டாந்து வச்சிருக்கா, ஒரு தொழில் வேலை அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வச்சா நினைச்சு ஒன்னும் உள்ள வச்சிருக்கான்னு நினைச்சேன். லவகணத்துக்கு இந்த மைக் ஒன்று வச்சாரு. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல எதுக்கியா மைக்கு நான் கேட்கிறேன், எதுக்கியா மைக்கு இது என்னையா நீங்க நானும் உரச தீ பிடிச்சிடான், அதை விட்டு மைக்கு வர வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். லவகன் என்ன வந்துட்டாப்ல, மைக் அப்படி பிடிச்சதான். அன்பார்ந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ரசிக பெருமக்களே, நீங்கள் அவளும் எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடக்க இருக்கின்ற ஃபர்ஸ்ட் நைட்டை திரளாக வந்து கண்டுகளிக்குமாறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளிருந்த 4 பேர் வந்து கூரை பிச்சுட்டான். கூரை பிச்சு வெளியில ஒரு 4 பேர் டோக்கன் போட்டு கதவை எத்துறாங்க. சண்டால பாவிய நம்மள என்ன கெடுத்தாலும் கெடுத்து போறேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு கபடி வீரர் கல்யாணம் பண்ணேமாமா. அப்புறம் கபடி வீரர் நல்லா அமுக்குவாரு, பிடிப்பாரு, டேஸ் அடிப்பாருன்னு சொல்லிட்டு எப்படியாவது முட்டிக்கிட்டு எப்படியாவது பிள்ளைய பெத்துடலான்னு பார்த்தேன் மாமா. அவனை கட்டி 10 வருஷம் ஆச்சு மாமா. என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலையா மாமா. ஆமா ஆமா, நானும் வருஷம் பூரா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு தான் போறேன் மாமா. ஆனா இவன் என்ன பண்றான் மாமா, அரட்டை உசரை போட்டுக்கிட்டு பன்னீரை போட்டுக்கிட்டு நிக்கிறான் மாமா, கபடிக்கு போற மாதிரியே. கபடின்ட்டு என் மாதிரி கட்டுல போய் உட்காந்துருவேன், எனக்கு பண்ற அமுக்குடாட்டு. அவன் என்ன பண்றது தெரியுமா மாமா, நான் கட்டுல உட்காந்துருக்கேன்னா கபடி மாமா 10 வருஷமா நடுக்கோட்டல மாமா. இது வருவேன் கபடி அப்படின்னு வருவேன், கையை தோடியோ ஓடி போய்வேன். கபடின்னு வருவேன், கையை தோடியோ நிலைக்கு ஓடி போய்வேன். இப்படி பண்ணிக்கிறேன் மதுரில் எனக்கு குழந்தை வரப்பு. அதனால இவங்க எல்லாம் விட்டுட்டு நபிராசன் மாமாவுக்கு வாக்கப்படலாம்னு இருக்கேன். அவர் தான் 7 ஆண்டு. என்னத்துக்கு இப்படி புலம்புற? இத்தனை விதத்தை தான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்ச பொம்பளை பிள்ளைன்னா ஒரு தாலி தான் போடணும். அன்னைக்கு கல்யாணம் பண்ணி அன்னைக்கே செத்தாலும் அப்படியே தான் இருக்கணும். பொம்பளையா பரம்பரை அடி நீ உண்மையான பொம்பளை டி, நான் செலக்ட் தான் அடி. ஐயோ தெரியாதுல அன்னைக்கு 5 பேர் கெடுத்தாங்கன்னு சொன்னல, அதுல ஒரு தூக்கிட்டு ஓடி போயிட்டால பாவாடைய. சரவணருக்கு அரவணை எடுத்துக்கிட்டு பாவாடை எடுக்க போனேன். 8 பாட்டு பாவாடை 800 ரூபாய் ஆச்சு. ஏன்ட்டு இருந்தது 500 ரூபா தான் இருந்துச்சு. வெளியில வந்து பார்த்தேன் 4 வருஷம் 100 ரூபான்னு விட்டுருந்தாங்க. செய்தி விடியதுல வாங்கி வைக்க முடியுமா? பத்திரமா வச்சுக்க. நடுக்காவலம் போகணும், அதுக்கு முன்னாடி காட்டு காவலுக்கு போகணும். அம்மா வர எதிர்பார்க்க வேண்டும் விட்டுருமா? உண்மையில நான் தாண்டி தமிழ்நாட்டிலே துப்புல மசூர் வச்ச கும்பல. சுத்தி வந்தீங்க சுண்ணாம்பு தொப்பு அடிக்கடி குளிர். மாமா சமயக்கருப்பு மாமா, எப்பதான் வருவீங்க உள்ள அந்த காலை மடக்கி உட்கார்ப்பேன். எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கூசுது, காலை மடக்கி உட்கார். பாலங்கப்பட்டியை சேர்ந்த கைமுட்டி போடா நாட்டாமை ஐயா அவர்கள், பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை எனக்காகவும் மிருதகம் வாசித்துக் கொண்டிருக்கும்
பாண்டியன் அவர்களுக்காகவும் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அந்த அன்புலகம் என சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் நன்றி வணக்கம். பாவி சிரிக்க பாட்டா பாடி சொட்ட கம்முது உங்க நாட்டாங்கிற மாமா உங்களுக்கு இதை தர அம்மா புலம்பிட்டே இருக்கா அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு படிவா நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுது சேர்த்துரு சேர்த்துரு உள்ள வச்சிரு கொண்டு நல்லா இருக்கு நெஞ்சுக்குள்ள என்ன வச்சிருக்க பொதுவாவே நெஞ்சுக்குள்ள மாமனையும் மச்சானையும் பொத்தி பொத்தி வைப்பாங்க நீ பஞ்ச வச்சிருக்கேடி பாலா போனவளே அவங்க புறாடு கரையுமா இருக்கிறத பிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க உண்மையில சொல்றேன் மனசு மயங்கும் புடுங்கிட்டு உட்காரு போவே போச்சோடவா என் நெஞ்சில் நல்ல பிள்ளை வேறு வாசம் சரி விரல விட்டா வீசும் அடியே இத பாருடி அவ யாரும் தெரியுமா அவ யாரும் தெரியுமா அவ தாண்டி என் உயிர் தோழி நீதான் மதிப்பிற்குரிய தோழி ஆனா உயிர் தோழின்னு கேட்டு பேசு வெளுத்து புடுங்க வெளுத்து அம்மா அவங்களோட அழகா இருக்கணும் என்னடி கொன்னுட்ட என்கிட்ட அம்மா நான்
நாங்க யார லவ் பண்ண தெரியுமா? யாரடி சமயக்கர் பையா? மாமா அவர் இல்ல, அவர் 28வது புருஷன். ஐயோ, ஆனா கேளு, சொல்லுங்க. யார் வேணாலும் நினைக்கலாம், அவர் அதுக்கு லைஃப் பண்ண மாட்டாரு. என்ன சொல்றீங்க? என்னடி நீ இப்படி சொல்ற? அதனாலதான் அவர் 28வது வச்சிருக்கேன். நிறைய பேர் விரட்டி விரட்டி தோத்துட்டாங்க, புரியுதா? இவ உயிர் தோழி இல்லடி, நிறைய பேர் தோழின்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மளுக்கே விஷம் வைப்பாளுங்க. இவ அப்படி கிடையாது, இவ அப்படி கிடையாது. ஏன்னா என்னலகு என்னலகு எதிர்த்து விட்டு பெண்ணலகு மயில் ஆடுவதும் செம்பருத்தி போல எவ்வளவு செம்பருத்தி மயில் ஆடுவதும் குயில் பாடுவதும் மான்கள் குதித்து ஓடுவதும் மரபுத்தி பறவைகள் டக்கு டக்கு என்று ஓசி போடுவதும் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, அழகு இருக்காது அப்படி சொன்னாங்க. ஐயோ ரொம்ப கொண்டாலே, இந்த மாதிரி ஓவரா யாரும் ஒருத்தவங்கள பார்த்து உனக்கு கால் திருமணம் முடிச்சு வச்சுருவோமா? அப்பா வரட்டும், அப்பா கிட்ட சொல்லலாம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது, இந்த பூக்களை வர்ணிக்கும் பொழுது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லுவா சொல்லுங்க. தேப்பாய சோலை மலையே உன் நிலையே பாரா அப்படிதான் பாடுவான்னு நினைச்சவா ஓடி போயிட்டான். எங்க போறா எப்ப போறான்னு ஒண்ணுமே நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா உண்மையில சொல்றேன், காவலுக்கு வந்திருக்கிறோம். ஆமாமா, இப்படி ஒருத்தி தேவையில்லாம அங்கிட்டு ஊர் சுத்தக்கூடாது. ஆமா, எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்துல காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா பாருங்க எவ்வளவு இந்த பொம்பளை பிள்ளை எப்படி வாங்கி பாடுச்சு. சில எரும மாடெல்லாம் வருது, வாயை திறக்காதுங்க, வாயை திறக்காதுங்க, கூட நின்று ஸ்ரீவாட்டுக்கு இணையா பாடுது. ஆனா சம்பளம் மட்டும் 4000 5000 கப்பாளுங்க. இப்படிலாம் இருக்க கூடாதுங்க, நல்ல பொண்ணு. இது என்னடி தள்ளிருச்சு? அன்னைக்கு 5 பேருக்கு எடுத்தாங்கல்ல. இந்த பாரு, போகும்போது நல்லா தானே போனேன். வாங்கினோம்ல நீ ஆயிமா, போகும்போது நல்லா தானே கேக்குறேன். போகும்போது நல்லா தானே போனேன். ஆமாம்மா, இங்க வரைக்கும் இப்படி தள்ளிட்டு நடக்க முடியாம நடந்து வரைய நல்லா வருது. அடியே போடி, ஏன்டி அன்னைக்கு 5 பேருக்கு கெடுத்து விட்டாயடி. ஆமா, அதுல ஒருத்தன் பண்ண வேலை தாண்டி. ஒருத்தன் பண்ணானா? 5 பேர் இருட்டுக்குள்ள இருந்தானா, மீசை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சிருந்தேன், தெரியல. அந்த அவர் மணி இருந்தாரு. அவரு என்ன மீசை பெருசா வச்சிருக்காரு? அந்த அவங்க வெள்ள மண்டை மணி தெரியுது. ஐயோ, அவருக்கு அவனை எடுத்தாரா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு நடந்துருச்சு. இப்படி எல்லாம் நீ ஆள் ஆயிட்ட. ஏத்துக்க, ஏதோ தெரிஞ்சு தெரியாம இழுத்து கட்டு அளவு அளவு
இந்த பாருடி நானுதான் ஆயிப்போச்சு. ஆமா நந்தவனத்துல நான் வந்து பாடுறேன், வரவே வரட்டேன். எப்போதுமே பிள்ளைக்காரி பிள்ளை தாச்சு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா ஆமா ஆகையினால வேலை பாக்குறது மட்டும் இல்ல, ஓட முடியாத ஆட பாட இப்படி இருக்கணும். நான் இந்த இடத்துல பாடுறேன், நீ வந்து ஆடு. உனக்கு குழந்தை சிவபிரசவமா பிறந்து கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு காசு பணம் இல்லாட்டி தூக்கி போட்டு கத்திய வச்சுருவாங்க. ஆமாடி காசு 1,00,000 ரூபாய் கத்தினாத்தே கத்திய கொண்டாந்து வைப்பாங்க. ஆமா சுகப்பிரசவம். அதனால இந்த இடத்துல எப்படி அழகான பச்சைகளை ஆலோலம் போச்சே அடி பாவி துறக்குச்சி சண்டாளி பாவி. என்னத்துக்கடி ஆகும் இந்த குழந்தை? 26 மாசம் சடமா அடிச்சு லவக்கு இந்த பாரு, நீ வந்து உன் ஜவுளி தெரிஞ்சுன்னா குழந்தைக்கு நடக்க அதெல்லாம் நடந்து போயிடும். பறவை என்ன சேர கொட்டங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க. 28 மாதம் பிள்ளைய காலமணி அதுக்கு அவங்க அப்பா என் பிள்ளைய பார்த்தீங்களா? ஐயோ அப்பா கேட்டா என்ன சொல்லுவேன்னு தெரியல. இங்க பின்னாடி வந்துருச்சு. சுத்திட்டே இருப்பியா? ஐயோ ஐயோ 28 மாசம் சுமந்து ஊர் சுத்தி வேலை பிறகு செத்து போகட்டி வயிறுக்குள்ள இருந்தாரு செத்தாங்க. 28 மாசம் வயிற்றுல ஒரு சுமந்து சவுளி வந்து பின்னாடி உனக்கெல்லாம் வந்தது வயிற்றுல வாச்சு வாட்டு அது வேணாம் வேணாங்கிறவங்களுக்கு தான் கடவுள் கொடுக்குமா. அது மாதிரி இருக்குது. வேண்டாங்க அதனால அந்த குச்சியை புடி கம்ப புடுங்குறி அது புள்ளைய, அது இனிமே புள்ளைய பிறகு அது கூலாத்தான் ஆகும். அடங்காத மக்கள் எந்த பறவை போகாது, போகக்கூடாது. வேள்வி மலை சாரல் தவத்துக்குரிய இடம். தேவர்கள், முனிவர்கள்,
வரக்கூடிய இடம். ஆமாமா. ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து காவல். காவலை பார்க்க வேண்டும். ஆகட்டும். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் வந்தாங்க. வணங்கி வரவேற்று ஆகட்டும். என்கிட்ட அனுப்பி வைக்க ஆகட்டும். ஆசீர்வாதம் நான் வாங்கணும். அப்படியா? விவரத்தை கேட்கணும். சரிங்க. ஆளோலோ பாபா ராமலிங்க பாபா என்னடி என் பிள்ளைக்கு அப்பே யாருமே தெரியாம நான் விளையாட்டு லாபம் இருக்கிறேன். சரி கீழ் முழுக்க அமைக்கிட்டே இருக்கீங்கள ராத்திரி பின்னாடி வரீங்களா? எதுக்கு என் பிள்ளை பிறந்தா உங்க பேரை தான் வச்சேன். ஓடி முண்டை எவங்கோ பாப்பா வந்துட்டு எனக்கு வியாபாரம் வைக்க முடியும். அப்படியெல்லாம் வரமாட்டேன். சரி வரட்டும். இன்னைக்கு வரும்போது நாரதர் எப்படி வருவார்? 5:30 கட்டையில இப்படியும் வாமா. என்ன மரியாதை? நம்ம பேசுற மரியாதை எவ்வளவு ஊக்கம் அவருக்கு. வரட்டும். வரும்போது எப்படி வருவார்? 5:30 கட்டையில அப்படி வருவார். என்னைய பார்த்ததும் நாராயண நாராயண என்னைய பார்த்தனா கவனத்துல